பார்த்தத வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஆனது டெமோனா என்கிற நகரத்தை இஸ்ரேலில் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க. இது எதற்காக பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அதாவது சனிக்கிழமை ஈரானோட நியூக்ளியர் சைட்டு நட்டன்ஸுங்கிற ஒரு நியூக்ளியர் சைட்ஸை இஸ்ரேலில் அட்டாக் பண்ணிச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு அராட் மற்றும் டெமோனாங்கிற 2 நியூக்ளியர் சைட்ஸை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கியிருக்கு. இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 பேர் காயமடைஞ்சிருக்காங்க இஸ்ரேலீஸ். அதில் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டேமேஜும் ஆகிருக்கு பில்டிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் மேஜராக நடந்த விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 48 மணி நேரம் கெடு கொடுக்குறேன் ஈரானுக்கு, நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா நாங்கள் உங்களோட பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சிருவோம். பவர் பிளான்ட்ஸ்னால் என்னதுன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுற ஈரானோட எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுற பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிற ஈரானானது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை எல்லாருக்குமே நாங்கள் க்ளோஸ் பண்ணலை, ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் எல்லாருமே அந்த வழியாக போயிட்டே தான் இருக்காங்க. உதாரணமாக சைனா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லாருமே அந்த வழியாக சேஃபாக பேசேஜ் ஆகிட்டே இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு எதிரின்னு நினைக்கிறவங்களை மட்டும்தான் என்ன பண்ணலை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களோட பவர் பிளான்ஸை தாக்கி அடிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கல்ஃப் ரீஜியனில் இருக்கிற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்னும் அதிகமாக நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக இங்கே இருக்கிற டீசலினேஷன் பிளான்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற டீசலினேஷன் பிளான்ஸை நாங்கள் தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன் அது கருதப்படுது. அதாவது ஆயில் இந்த ரிஃபைனரிஸு ப்ரொடியூஸ் பண்ணுற இடங்கள், அது இருக்கிற கிணறுகளை தாக்குறதே ஒரு பெரிய ஒரு உலகம் மொத்தத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற நிகழ்வு தான். இப்போ இந்த டீசலினேஷன் பிளான்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுக்கு குடிநீருக்கு வேண்டி கடல் நீரை தான் குடிநீராக்குறாங்க. அந்த கடல் நீரை குடிநீராக்குற பிளான்ஸை தான் இந்த டீசலினேஷன் பிளான்ஸு. இதை அவங்க ஈரான் தாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்ணியே இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உண்டாகுன்னு பாருங்கள். மிகப்பெரிய சிட்டிஸ், ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிற சிட்டிஸில் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் கொண்டு நிறுத்துவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 நாள் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகிறோங்கிறது ரொம்பவே தெரியலை. நாளுக்கு நாள் இந்த தாக்குதலும் பதில் தாக்குதலும் ரொம்பவே அதிகமாக நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்குங்கிறது தெரியுது. யாருமே இந்த நிறுத்துறதுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுக்கலைங்கிறது தான், 2 தரப்புமே எடுக்கலைங்கிறது தான் தெரிய வருது. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெபனானோட பார்டரில் இருக்கிற ஹோம்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக அதை அழியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு ஆணையிட்டிருக்காங்க. IAEA அதாவது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி செக்டர், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி செக்டர் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸும் ஈரானும் நீங்கள் டாக்ஸு திரும்பவும் பேச்சுவார்த்தையில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும்தான் இதை சொல்கிறது மாதிரி இருக்குது, வேறு யாருமே சொல்கிற மாதிரி இல்லை. அது ஈரானும் சரி, யூஎஸும் சரி, இஸ்ரேலும் சரி, பேச்சுவார்த்தைங்கிறத பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்க. தாக்குதல் பதில் தாக்குதல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. அழிவு ரொம்பவே அதிகமாக தான் ஆயிட்டுருக்குங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்ததாக இந்த 48 மணி நேரம் முடிந்த பிறகு என்ன நடக்க போகிறோங்கிறது தான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள நிகழ்வாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, இன்றைக்கி இந்த 2 தான் மேஜர் நிகழ்வாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பற்றி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.